கடைசியா ஒரு வழியா நம்ம ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த அது குட் பேட் அக்லி ட்ரெய்லர் வந்துருச்சு. 9/1 ரிலீஸ் ஆகும்னு சொன்னாங்க. அதே கொஞ்சம் போஸ்ட்போன் ஆகி இப்பதான் ஒரு 10 நிமிஷம் கழிச்சுதான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ வாங்களேன், ரொம்ப பேச டைம் இல்லை, ஐ கான்ட் வெயிட் எனிமோ. ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமே. என்னது இது? இதை எதிர்பார்க்கல. ஏகே சார், ஓ உங்க வரலாறு எடுத்து பார்த்தேன். நீ பெரிய வில்லன். ஓ செம்மையா இருக்கு, இது செம்மையா இருக்கு. ஆனா என் கேம்ல நான் தாண்டா உனக்கு வில்லன். This is my fucking game. So sweet. எங்க அப்பா கார்ல இருந்து நடு ரோட்ல தள்ளி விட்டதே அவர்தான். அந்த பாட்டு ஓ மங்காத்தா. சரக்கு என் வைஃப்காக விட்டேன், வயலன்ஸ் என் பையனுக்காக விட்டேன். ஆனா என் பையனுக்கு ஒண்ணுனா விட்டரை தொட்டு தானே ஆகணும். ஏகே வராரு, வழி விடுறா. ஓ மை காட், டாக்கி சாரோட பாட்டு. ஓ ஓ சார், உங்க கார்டு மேல ஒரு 16 நம்பர் இருக்கும். அந்த 16 நம்பர் கொஞ்சம் சொல்றீங்களா சார்? அவன் பயத்துக்கே பயம் காட்டுறவன். ஓ கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், மொழி இருக்கும். ஆனா உடம்புல உசுறு மட்டும் இருக்காது. அடி அடி தரமா இருக்கு. பேட் பாய். ரொம்ப வருஷம் ஆச்சுல. ஓ ஓ சிம்ரன், என்னையா பண்ணி வச்சிருக்கிற ஆதிக்? ஓ மை காட், சத்தியமா இப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கல. டாக்கி சார் பாட்டு, அப்புறம் ₹1 தாரேன் அந்த பாட்டை வச்சு ஸ்டார்ட் பண்ணி கடைசியில டாக்கி சாரோட பாட்டை வச்சு. நாங்களாம் மலேசியன் பீப்புள், ஸோ எங்களுக்கெல்லாம் டாக்கி அவரோட பாட்டு தான் நாங்களாம் சின்ன வயசுலேருந்து கேட்டு வளர்ந்துருக்கோம். அதுவும் அந்த புள்ளை 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 அந்த பாட்டு வந்து ரொம்ப எங்களுக்கு ரொம்ப கொனைக்கான ஒரு பாட்டு. அதை வச்சு ஏகேவோட ட்ரெய்லர் வாஸ் அன்எக்ஸ்பெக்டட். அது ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயம். அண்ட் செதுக்கிருக்காரு ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து செதுக்கிருக்காரு ட்ரெய்லரை. பியூர் ஃபேன் பாய்சம் இருக்கிற டயலாக், ஏகேக்கு அந்த ட்ரேட்மார்க்கான டயலாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து இதுல கொடுத்துருக்காரு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ட்ரெய்லர் கட் பண்ணதா இருக்கட்டும், அதோட மியூசிக், அதோட பாட்டு சூஸ் பண்ணி அந்த பாட்டு வச்சுது, அதெல்லாம் பிளாஸ்ட். உண்மையிலே செம்மையா பண்ணியிருக்காங்க இந்த ட்ரெய்லர் கட்ஸு. இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய ஃபேன் பாய்ஸ் படம்லாம் பார்த்துருப்போம், ஃபார் எக்ஸாம்பிள் பேட்டை, அப்புறம் விக்ரம், அந்த மாதிரி. பட் திஸ் இஸ் டிஃப்ரெண்ட் லீக். ட்ரெய்லர்ல சில ஷார்ட்ஸு, அந்த சில டைலாக்ஸ்லாம் சொல்லும் போது உண்மையிலேயே வந்து தேட்டர் கதற போகுதுன்னு நினைக்கிறேன். அவரோட ட்ரேட்மார்க்கான டைலாக்ஸ்லாம் கொண்டு வந்தது தான் ஹைலைட்டு. அண்ட் அந்த ட்ரெய்லர்ல சிம்ரன் கடைசியில வராங்களே, அது நான் எதிர்பார்க்கல. அது ஆக்சுவலி சர்ப்ரைஸ் எலிமெண்ட் தான். பட் எனக்கு தெரியல ஏன் அந்த ட்ரெய்லர்ல பார்த்தாங்க அப்படின்னு. மேபி படம் பார்க்கும்போது இருந்திருந்தாங்கன்னா வேற லெவல்ல இருந்திருக்கும் சர்ப்ரைஸ். அண்ட் ஏற்கனவே கொஞ்சம் பஸ்லாம் வந்துருந்துச்சு. இந்த சிம்ரனும் ஏகே சாரும் வாலி பாட்டுக்கு என்னமோ ரீமேக் பண்ணி பாட்டை வந்து அதில் ஆடுறாங்க அப்படின்னு என்னமோ ஒரு பஸ் மாதிரி வந்துருந்துச்சு. பட் அது எனக்கு தெரியல. பட் சிம்ரன் இருக்காங்க, அதுதான் நான்லாம் சின்ன வயசுலேருந்து சிம்ரன் கண்டிங்க. டோட்டலி பிளாஸ்ட் ட்ரெய்லர், டோட்டலி பிளாஸ்ட். அந்த ஹைப்பை ஏற்றி விட்டுருச்சு உண்மையிலே. அண்ட் ஐ வில் இன்னும் நிறைய தடவை பார்ப்பேன்னு நினைக்கிறேன் ட்ரெய்லரை. அண்ட் டைலாக், எனக்கு அந்த டைலாக்ஸ் போர்ஷன்ஸ் தான் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அவரோட அந்த கேரிஸ்மா, அவரோட அந்த பழைய ஏகே பார்த்த ஒரு ஃபீல், ஒரு ஜாலியான ஒரு பங்கம் பண்ற ஏகே. ஸோ அது அந்த ஏகேவை பார்க்க தான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் நான்.
கதை இதெல்லாம் எனக்கு பத்தி பிரச்சனையே இல்லை. நான் போயிட்டு நல்லா ஒரு AK படத்தை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வர போறேன். அது மட்டும் நல்லா உறுதியா தெரியுது. ஸோ ஐ எம் சோ எக்ஸைட்டட் அண்ட் ஐ கான்ட் வெயிட் எனிமோ. 10ஆம் தேதி நாளைக்கு வந்துடாதான்னு தோணுது. ஸோ ஐ ஹோப் படமும் நல்லா இருக்கும். ஃபேன் பாய்ஸம் காட்டியிருக்காரு ஆதிக். அவருக்கு ஒரு இன்னும் பெரிய பிளாக் பஸ்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் ஒரு 5 days தான் இருக்கு. பார்ப்போமே எப்படி இருக்குன்னு படம். ஸோ யா, அன்டில் தென் see you in the next video. நான் திருப்பி இன்னொரு தடவை போய் பார்த்துக்கிறேன் ட்ரெய்லரை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் ட்ரெய்லரை பற்றி உங்களுக்கு என்ன ஒப்பீனியன்ஸோ கீழே காமெண்ட் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.